அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் கட்டாயம் கொஷின் கேட்கக்கூடிய ஒரு லெசன். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரியில் நவீனத்தை நோக்கி அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 12th நியூ புக் எத்திக்ஸில் இருக்குது. மூணுமே ஒரே லெசன் தான். 3 லெசனும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. கட்டாயம் கொஷின் இதிலேருந்து கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்லையுமே. நம்ம அதே மாதிரி இந்த 3 லெசனுமே கம்பேர் பண்ணி பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு புக்கு இன்சைடு கொஷின் 160 கொஷினும் புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின், டோட்டலாக 170 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வெளியிட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சருக்கு இருக்கும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய டைம் ஃபுல்லாக சேவ் ஆகும். அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு. நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைம் போய் பாருங்கள். தேவையான புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இந்தியாவில் பக்தி இயக்கங்கள் தோன்றிய காலம் எப்போ அப்படின்னா கிபி, அதாவது கிபி அல்லது பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 17ஆம் நூற்றாண்டு வரை அந்த பக்தி இயக்கங்களுடைய காலம். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 17ஆம் நூற்றாண்டு வரை, அல்லது பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு வரை. இரண்டாவது கொஷின், வங்காளத்தில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? யாரால் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். வங்காளத்தில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். எந்த நூற்றாண்டு சமூக சமய விழிப்புணர்வு காலம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த நூற்றாண்டுனா 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய விழிப்புணர்வு காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில ஆட்சியின் டேஸ் கொள்கை இந்திய மன்னர்களிடையே அரசியல் ஒற்றுமை ஏற்பட காரணமாக அமைந்தது. ஸோ என்ன அப்படின்னா விரிவாக்க கொள்கை. ஆங்கில ஆட்சியின் விரிவாக்க கொள்கை தான் இந்திய மன்னர்களிடையே அரசியல் ஒற்றுமை ஏற்பட காரணமாக அமைந்தது. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்கௌசி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி பிரபு. இந்தியாவில் அச்சு இயந்திரத்தை அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னா ஐரோப்பியர்கள். இந்தியாவில் அச்சு இயந்திரத்தை அறிமுகம் செய்தவர்கள் ஐரோப்பியர்கள். நம் நாட்டின் பண்பாட்டை அறிந்து கொள்ள உதவியாக அமைந்த செய்தித்தாள்கள் எவை? அமிர்த பஜார் பத்திரிகா, தி இந்து, சுதேசி மித்ரன், இந்தியா கேசரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. நம் நாட்டின் பண்பாட்டை அறிந்து கொள்ள உதவியாக அமைந்த செய்தித்தாள்கள் அமிர்த பஜார் பத்திரிகா, தி இந்து, சுதேசி மித்ரன், இந்தியா கேசரி. இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்பட்டதால் மேலோங்கிய மேலை நாட்டு கருத்துக்கள் யாவை? ஸோ மேலை நாட்டு கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஜனநாயகம், சுதந்திரம், சமத்துவம், தேசிய உணர்வு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்பட்டதால் மேலோங்கிய மேலைநாட்டு கருத்துக்கள் ஜனநாயகம், சுதந்திரம், சமத்துவம், தேசிய உணர்வு. 9வது கொஷின், கிபி 1835ஆம் ஆண்டு யாருடைய முயற்சியால் ஆங்கிலம் இந்தியாவில் பயிற்று மொழியாக்கப்பட்டது? ஸோ யாருடைய முயற்சியால் அப்படின்னா மெக்காலே பிரபு. எந்த வருஷம்? 1835. கிபி 1835ஆம் ஆண்டு யாருடைய முயற்சியால் ஆங்கிலம் இந்தியாவில் பயிற்று மொழியாக்கப்பட்டது? மெக்காலே பிரபு. கிபி 1854ஆம் ஆண்டு சாலசூடு அறிக்கையின்படி எந்தெந்த இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? கல்கத்தா, பம்பாய், சென்னை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி.
கிபி 1854 ஆண்டு சார்லஸ் வுட் அறிக்கையின்படி எந்தெந்த இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? கல்கத்தா, பம்பாய், சென்னை. இந்தியாவில் கடந்த கால பண்பாடுகளை மறு உயிர்ப்பு செய்தவர்கள் யாவர்? மார்க்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட இருவரும். இந்தியாவின் கடந்த கால பண்பாடுகளை மறு உயிர்ப்பு செய்தவர்கள் வந்து மார்க்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ். ராஜாராம் மோகன் ராயின் காலம் 1772 முதல் 1833 வரை. ராஜாராம் மோகன் ராயின் காலம் வந்து 1772 முதல் 1833 வரை. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் யார்? யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். தனது 15வது வயதில் உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, மாறானது என்று வங்க மொழியில் எழுதி வெளியிட்டு எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தவர் யார்? யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். தனது 15வது வயதில் உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, மாறானது என்று வங்க மொழியில் எழுதி வெளியிட்டு எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் கற்ற மொழிகள் பாருங்கள்: அராபிக், பாரசீகம், சமஸ்கிருதம், வங்கம், ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ராஜாராம் மோகன் ராய் கற்ற மொழிகள் வந்து அராபிக், பாரசீகம், சமஸ்கிருதம், வங்கம் அதாவது வங்காள மொழி, ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு. ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகளை அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டார்? ஸோ எந்த ஆண்டுனா 1820. ராஜாராம் மோகன் ராய் 1820ஆம் ஆண்டு இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகளை அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டார். ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தவை: டேசாம் ஆண்டு நடந்த தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வாகும். ஸோ எந்த வருஷம்னா 1811. ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தவை வந்து 1811ஆம் ஆண்டு நடந்த தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வாகும். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டம் அளித்த முகலாய அரசர் யார்? முகலாய அரசர் யார்னா 2ஆம் அக்பர் ஷா. இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டம் அளித்த முகலாய அரசர் வந்து 2ஆம் அக்பர் ஷா. 2ஆம் அக்பர் ஷாவின் காலம் என்ன அப்படின்னா 1806லேருந்து 1835 வரை 2ஆம் அக்பர் ஷாவுடைய காலம். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு எப்போன்னா 1828. ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு 1828. 21வது கொஸ்டின் பாருங்கள்: ராஜாராம் மோகன் ராய் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்து சமயத்தில் காணப்பட்ட பல்வேறு மூட நம்பிக்கைகளை நீக்க பாடுபட்டார். இந்து சமயத்தில் காணப்பட்ட பல்வேறு மூட நம்பிக்கைகளை நீக்க பாடுபட்டார். 1815 இவர் கல்கத்தாவில் ஆத்மீய சபையை தோற்றுவித்தார். 1815 இவர் கல்கத்தாவில் ஆத்மீய சபையை தோற்றுவித்தார். இதுவே பின்னர் 1828 பிரம்ம சமாஜமாக மாறியது. எது? இந்த ஆத்மீய சபை தான் வந்து பின்னர் 1828 பிரம்ம சமாஜமாக மாறியது. இச்சமாஜம் இந்து சமயத்தில் உள்ள சமூக சீர்கேடுகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைந்து ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இச்சமாஜம் இந்து சமயத்தில் உள்ள சமூக சீர்கேடுகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைந்து ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடுகள் யாவை? பாருங்கள், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பிரம்ம சமாஜத்துடைய கோட்பாடுகள்: தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவமாகும். எது? தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவமாகும். இச்சங்கம் ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது.
இச்சங்கம் வந்து ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு பெயரோ சிலையோ கிடையாது. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் வந்து பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு பெயரோ சிலையோ கிடையாது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடுகள் அந்த 22வது கொஷினோட தொடர்ச்சி தான். அப்படியே பாருங்கள். பல கடவுள், கர்ம விதி, மறுபிறப்பு முதலியவற்றை ஏற்கவில்லை. இது பிரம்ம சமாஜம் வந்து பல கடவுள், கர்ம விதி, மறுபிறப்பு முதலியவற்றை ஏற்கவில்லை. இறைவன் மனித குலத்திற்கு பொதுவானவர், அதே போன்று சமயமும் மனித குலத்திற்கு பொதுவானது. இறைவன் வந்து மனித குலத்திற்கு பொதுவானவர், அதே போன்று சமயமும் மனித குலத்திற்கு பொதுவானது. பிரம்ம சமாஜ கோட்பாட்டின்படி ஆத்ம பலம் பெறும் எவரும் இறைநெறியில் நிற்பவர், இந்நெறியில் உயர்வு தாழ்வு இல்லை. பிரம்ம சமாஜ கோட்பாட்டின்படி ஆத்ம பலம் பெறும் எவரும் இறைநெறியில் நிற்பவர், இந்நெறியில் உயர்வு தாழ்வு இல்லை. பிரம்ம சமாஜம் எந்த ஒரு உருவ வழிபாட்டிலும் நம்பிக்கை கொள்ளவில்லை. பிரம்ம சமாஜம் வந்து எந்த ஒரு உருவ வழிபாட்டிலும் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. சதியை ஒழிக்க சட்டம் கொண்டு வந்தவர். நிறைய டைம் கேட்ட கொஷின், ஒரு பேசிக் கொஷின். வில்லியம் பெண்டிங் பிரபு. சதியை ஒழிக்க சட்டம் கொண்டு வந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா கிபி 1829 ஆண்டு டிசம்பர் 4, அதாவது 17 படி, பிரிவு வந்து 17 படி. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. சதி தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து கிபி, அதாவது பொது ஆண்டு 1829 ஆண்டு டிசம்பர் 4. எண் பார்த்திங்கன்னா 17, ரோமன் லெட்டரில் பார்த்துக்கோங்க. எண் வந்து 17 படி. சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல், அதான் வந்து சதி. இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க சதி பற்றியெல்லாம். சதி ஒழிப்பு சட்டத்தை எதிர்த்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முறையிட்ட பிரிவினர் யார் அப்படின்னா வைதிக இந்துக்கள். சதி ஒழிப்பு சட்டத்தை எதிர்த்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முறையிட்ட பிரிவினர் பார்த்திங்கன்னா வைதிக இந்துக்கள். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடுக்க முற்பட்டவர்கள் யாவர்? யார் அப்படின்னா ஆப்கானிய சுல்தான்கள், முகலாய மன்னர்கள், அல்புகர்க். ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைவரும். அதாவது இதுக்கு முன்னாடி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடுக்க முற்பட்டவர்கள் வந்து ஆப்கானிய சுல்தான்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, முகலாய மன்னர்கள், அல்புகர்க். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியில் கிறிஸ்துவ சமயப்பரப்பு குழுவினர் வில்லியம் கேரி, ஒரு முக்கியமான கொஷின், வில்லியம் கேரி தலைமையில் வங்காளத்தில் சதியை ஒழிக்க முயற்சி மேற்கொண்டனர். ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியில் கிறிஸ்துவ சமயப்பரப்பு குழுவினர் வில்லியம் கேரி தலைமையில் வங்காளத்தில் சதியை ஒழிக்க முயற்சி மேற்கொண்டனர். கிபி 1815 மற்றும் 1818 ஆண்டுகளில் வங்காளத்தில் அதிக அளவில் சதி ஒழிப்பு முயற்சிகள் நடைபெற்றன. எப்போ பாருங்கள், கிபி 1815 மற்றும் 1818 ஆண்டுகளில் வங்காளத்தில் அதிக அளவில் சதி ஒழிப்பு முயற்சிகள் நடைபெற்றன. வில்லியம் கேரி மற்றும் ராஜாராம் மோகன் ராய் முயற்சியினால் வங்காள மாகாணத்தில் 1829 ஆண்டில் சதி ஒழிக்கப்பட்டது. இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. வெறும் ராஜாராம் மோகன் ராய் மட்டும் கிடையாது, வில்லியம் கேரி, இது ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியே கொஷின் கேட்டிருக்காங்க. வில்லியம் கேரி மற்றும் ராஜாராம் மோகன் ராய் முயற்சினால் வங்காள மாகாணத்தில் 1829 ஆண்டில் சதி ஒழிக்கப்பட்டது. கிபி 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் இக்கொடிய சமூக பழக்கம் தடை செய்யப்பட்டது. ஸோ எப்போ 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் வந்து இந்தியா முழுவதும் இக்கொடிய சமூக பழக்கம் தடை செய்யப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. வரலாற்று ஆசிரியர் கர்னல் டாட் கூற்றுப்படி
பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கம் டேஸ் குடும்பத்தில் காணப்பட்டது என்றார். எந்த குடும்பம்னா ராஜபுத்திரர் குடும்பத்தில். வரலாற்றாசிரியர் கர்னல் டாட் கூற்றுப்படி பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கம் ராஜபுத்திரர் குடும்பத்தில் காணப்பட்டது என்றார். வங்காளத்தில் பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது? ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வங்கம் நெறிமுறைப்படுத்தும் சட்டம் 1795 பிரிவு 21. வங்காளத்தில் பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது? வங்கம் நெறிமுறைப்படுத்தும் சட்டம் 1795 21 பிரிவு 21 படி. பலதார மனம் முறையை கடுமையாக சாடியவர் யார்? யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். பலதார மனம் முறையை கடுமையாக சாடியவர் ராஜாராம் மோகன் ராய். விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நிறைய டைம் கேட்ட கொஷின் 1856. விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. விதவை திருமணத்தை விரிவுபடுத்த தீவிர இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை திருமணத்தை விரிவுபடுத்த தீவிர இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இயேசுநாதரின் கட்டளை என்னும் நூலின் மூலம் இயேசுநாதரின் ஒழுக்கங்களையும் அன்பான வாழ்க்கையையும் அனைவருக்கும் ஏற்ற கொள்கைகளையும் பாராட்டியவர் யார்? யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இயேசுநாதரின் கட்டளை என்னும் நூலின் மூலம் இயேசுநாதரின் ஒழுக்கங்களையும் அன்பான வாழ்க்கையையும் அனைவருக்கும் ஏற்ற கொள்கைகளையும் பாராட்டியவர் ராஜாராம் மோகன் ராய். யாருடைய முயற்சியால் கிபி 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது? இச்சட்டம் குழந்தை திருமணத்தையும் பலதார திருமணத்தையும் தண்டனைக்குரிய குற்றம் என்றது. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென் முயற்சியால் கிபி 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் குழந்தை திருமணத்தையும் பலதார திருமணத்தையும் தண்டனைக்குரிய குற்றம் என்றது. கிபி டேஸில் பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. எப்போனா 1901. கிபி 1901 பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. கிபி டேஸில் இந்திய அரசால் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டு பெண்ணின் திருமண வயது 14 உயர்த்தப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னா 1930. சாரதா சட்டம்னா கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கிபி 1930 இந்திய அரசால் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டு பெண்ணின் திருமண வயது 14 உயர்த்தப்பட்டது. இந்த சாரதா சட்டம் பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1929 கொண்டு வந்தாங்க. 1929 செப்டம்பர் 28 நிறைவேற்றப்பட்டது. சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது 1930 ஏப்ரல் 1. ஸோ இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தை சாரதா சட்டம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த மசோதாவை கொண்டு வந்தவர் பார்த்திங்கன்னா ராய் சாஹிப் அர்பிலாஸ் சாரதா. ஸோ அவருடைய பெயரால் தான் இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தை சாரதா சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1930 ஏப்ரல் 1. நிறைவேற்றப்பட்டது 1929 செப்டம்பர் 28. பூனாவில் விதவை பெண்களுக்கான இல்லத்தை நிறுவியவர் யார்? யார் அப்படின்னா பண்டித கார்வே. பூனாவில் விதவை பெண்களுக்கான இல்லத்தை நிறுவியவர் பண்டித கார்வே. ராஜாராம் மோகன் ராயின் சிறப்பு பெயர்கள் பாருங்கள். இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல். இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. இந்தியாவின் விடிவெள்ளி. இந்தியாவின் விடிவெள்ளி. இதெல்லாம் கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்திய தேசத்தின் முன்னோடி. இந்திய தேசத்தின் முன்னோடி. இந்தியாவின் புத்துலக சிற்பி. இந்தியாவின் புத்துலக சிற்பி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. 40வது கொஷின் பாருங்கள். எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் இந்தியருக்கு தாய்மொழி பற்றும் தன்னம்பிக்கையும் வளர 1821 டேஸ் என்னும் வங்கமொழி வாரப்பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம்வாத் கௌமுகி. ராஜாராம் மோகன் ராய் இந்தியருக்கு தாய்மொழி பற்றும் தன்னம்பிக்கையும் வளர 1821 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1821. இது வங்கமொழி பத்திரிகை, வாரப்பத்திரிகை. வங்கமொழி பத்திரிகை
வார பத்திரிகை எது? சம்வாத் கௌமுகி. ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக வார பத்திரிகையான டேஸ் என்ற பத்திரிகையை தொடங்கினார். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். மிராத் உல் அக்பர் இது பாரசீக வார பத்திரிகை. சம்வாத் கௌமுகி என்பது வங்காள வார பத்திரிகை. ஸோ ரெண்டுமே ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய பத்திரிகை. மிராத் உல் அக்பர் பாரசீக வார பத்திரிகை. 42வது கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிரிஸ்டலில் மறைந்தார்? எங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிஸ்டலில் மறைந்தார். எப்போ அப்படின்னா 1833 செப்டம்பர் 27. ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிரிஸ்டலில் மறைந்தார்? 1833 செப்டம்பர் 27. 43வது கொஸ்டின். இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் என்று ராஜாராம் மோகன் ராய் பற்றி எந்த வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்? யார் அப்படின்னா சர்மோனியர் வில்லியம். இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் என்று ராஜாராம் மோகன் ராய் பற்றி எந்த வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்? சர்மோனியர் வில்லியம். 44வது கொஸ்டின். பரந்த மனித சமயத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா சீல். பரந்த மனித சமயத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று கூறிய வரலாற்று ஆசிரியர் சீல். ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. நிறைய டைம் பொறுத்துக்களை இந்த வருஷங்களை கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. இதே ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா பிரம்ம சமாஜம் 1828, ஆத்மீய சபை 1815, ஆரிய சமாஜம் 1875. அடுத்தடுத்து நிறைய வரும். பிரம்மஞான சபை எல்லாமே. ஆர்யா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? ஆர்யா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா அறிவார்ந்தோர் அமைப்பு, கடவுளின் குழந்தை. ஆர்யா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு, கடவுளின் குழந்தை. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள் என்றும் அவை கடவுளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் என்பது யாருடைய கருத்தாகும்? யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அனைத்து ஆன்மாக்களும் கடவுளின் குழந்தைகள் என்றும் அவை கடவுளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் என்பது யாருடைய கருத்தாகும்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த ஆண்டு? 1875. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. மூல் சங்கர். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல் சங்கர். தயானந்த சரஸ்வதி கத்தியவாரில் உள்ள மூர்வி என்னும் இடத்தில் டேசாம் ஆண்டு பிறந்தார். எப்போ அப்படின்னா 1824. தயானந்த சரஸ்வதி கத்தியவாரில் உள்ள மூர்வி என்னும் இடத்தில் 1824ஆம் ஆண்டு பிறந்தார். தயானந்த சரஸ்வதி யாருடைய சீடர்? யார் அப்படின்னா சுவாமி விராஜநந்தருடைய சீடர் தான் தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி யாருடைய சீடர்? சுவாமி விராஜநந்தர் அவருடைய சீடர் தான் தயானந்த சரஸ்வதி. 52வது கொஷின். கிபி 1875 டேஸை தலைமையிடமாக கொண்டு ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்தர் தொடங்கினார். ஸோ எங்கே அப்படின்னா பம்பாயை தலைமையிடமாக கொண்டு. கிபி 1875 பம்பாயை தலைமையிடமாக கொண்டு ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்தர் தொடங்கினார். பம்பாயிலிருந்து ஆரிய சமாஜத்தை மாற்றிய இடம் அல்லது மாறிய இடம் எங்கே அப்படின்னா லாகூர். பம்பாயிலிருந்து ஆரிய சமாஜத்தை மாறிய இடம் பார்த்திங்கன்னா லாகூர். வேதங்களை நோக்கி செல் என்பதை தாரக மந்திரமாக கொண்டவர் யார்? யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பிசி சரி. அதாவது தயானந்த சரஸ்வதி அவருடைய இயற்பெயர் தான் மூல் சங்கர். வேதங்களை நோக்கி செல் இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஷின். வேதங்களை நோக்கி செல் என்பதை தாரக மந்திரமாக கொண்டவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி அவருடைய இயற்பெயர் தான் மூல் சங்கர். ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகள் யாவை? மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்பதால் அவர்களிடம் சாதி சமய இன வேறுபாடுகள் கொண்டிருப்பது அர்த்தமற்றதாகும். அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்பதால் அவர்களிடம் சாதி சமய இன வேறுபாடுகள் கொண்டிருப்பது அர்த்தமற்றதாகும். தியானம்
தன்னலமற்ற நற்செயல்கள் மூலமாகவும் கடவுளின் அருளை பெற முடியும். தியானம் தன்னலமற்ற நற்செயல்கள் மூலமாகவும் கடவுளின் அருளை பெற முடியும். இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. இறைவன், ஆத்மா, பிராகிருதி ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இறைவன், ஆத்மா, பிராகிருதி ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆன்மா அழியாது, ஆன்மா பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை, கடவுளை போன்றே ஆன்மாவும் நிலையானது. ஆன்மா அழியாது, ஆன்மா பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை, கடவுளை போன்றே ஆன்மாவும் நிலையானது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதனுடைய தொடர்ச்சி தான் ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆன்மாவின் பயணம் முடிவற்றது, இது பல்வேறு பிறப்பு மற்றும் இறப்புகளின் மூலம் மேன்மையடைகிறது. ஆன்மாவின் பயணம் முடிவற்றது, இது பல்வேறு பிறப்பு மற்றும் இறப்புகளின் மூலம் மேன்மையடைகிறது. தீபம் ஏற்றுதல் என்பது அதன் ஒளியின் எதிர்காலத்தில் நற்செயல்களை செய்வதற்கு திட்டமிடுதலாகும். தீபம் ஏற்றுதல் என்பது அதன் ஒளியின் எதிர்காலத்தில் நற்செயல்களை செய்வதற்கு திட்டமிடுதலாகும். இறைவனிடம் தமது குறைகளை முறையிட எந்த ஒரு பிரதிநிதியும் தேவையில்லை. இறைவனிடம் தமது குறைகளை முறையிட எந்த ஒரு பிரதிநிதியும் தேவையில்லை. உலகிலும் அண்ட கோள்களிலும் எல்லா படைப்புகளிலும் எங்கும் காணப்படும் கடவுளை பரபிரம்மம் என்கிறோம். உலகிலும் அண்டக்கோள்களிலும் எல்லா படைப்புகளிலும் எங்கும் காணப்படும் கடவுளை பரபிரம்மம் என்கிறோம். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம். ஆன்மாவிற்கு பாலின வேறுபாடுகள் கிடையாது. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம். ஆன்மாவிற்கு பாலின வேறுபாடுகள் கிடையாது. ஒருவன் மறுபிறப்பு கர்ம விதி ஆகியவற்றில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒருவன் மறுபிறப்பு கர்ம விதி ஆகியவற்றில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சிங்கன்னா போதும். மறை செழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று கூறியவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். சுவாமி தயானந்த சரஸ்வதி. மறை செழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே நிறைய டைம் கேட்ட கொஷின். இந்தியா இந்தியருக்கே என்று கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யார்? யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே என்று கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கத்தின் மூலம், ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் கேட்ட கொஷின். சுத்தி இயக்கத்தின் மூலம் பிற சமயத்தில் உள்ள இந்துக்களை தன் சமயத்தில் மீண்டும் இணைத்து கொண்ட அமைப்பு எது? எது அப்படின்னா ஆரிய சமாஜம். சுத்தி இயக்கத்தின் மூலம் பிற சமயத்தில் உள்ள இந்துக்களை தன் சமயத்தில் மீண்டும் இணைத்து கொண்ட அமைப்பு ஆரிய சமாஜம். 60வது கொஷின். இந்தியாவில் கிபி டேசாம் ஆண்டு லாகூரில் ஹன்ஸ்ராஜ் தலைமையில் தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் தொடங்கப்பட்டது. எப்போனா 1886. இந்தியாவில் கிபி 1886ஆம் ஆண்டு லாகூரில் ஹன்ஸ்ராஜ் தலைமையில் தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் தொடங்கப்பட்டது. தயானந்த ஆங்கிலோ வேத கல்வி நிறுவனங்களின் மேற்பார்வை அமைப்பு எந்த நாடுகளெல்லாம் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பிஜி, நேபாளம், மொரிசியஸ், சிங்கப்பூர். ஆன்சர் அனைத்தும் சரி. தயானந்த ஆங்கிலோ வேத கல்வி நிறுவனங்களின் மேற்பார்வை அமைப்பு எந்த நாடுகளிலெல்லாம் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது? பிஜி, நேபாளம், மொரிசியஸ், சிங்கப்பூர். சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்றுவித்தவர் யார்? அதாவது இது பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அது பால கங்காதர திலகர். ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த கொஷின் தான் பாருங்கள். சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, இது யாருடைய கூற்று? பால கங்காதர திலகர். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும் என்பதாகும். இவ்வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும் என்பதாகும். இவ்வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 65வது கொஷின். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க.
சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என போற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். வித்தியாசம் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது தயானந்த சரஸ்வதியை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என போற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். இப்போ நார்மலாக இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா யார்? ராஜாராம் மோகன் ராய். இதே வந்து தயானந்த சரஸ்வதியை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என போற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதாவது தயானந்த சரஸ்வதியை போற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் காலம் 1836லிருந்து 1886 வரை அவருடைய காலம். ராமகிருஷ்ணர் கிபி 1936ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் நாள் கல்கத்தாவில் உள்ள ஹீக்லி நதிக்கரையில் டேஸ் என்ற இடத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா கமர்புக்கூர். ராமகிருஷ்ணர் கிபி 1836ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் நாள் கல்கத்தாவில் உள்ள ஹீக்லி நதிக்கரையில் டேஸ் என்ற இடத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா கமர்புக்கூர். ராமகிருஷ்ணரின் இயற்பெயர் கடாதர செட்டர்ஜி. ராமகிருஷ்ணனுடைய இயற்பெயர் வந்து கடாதர செட்டர்ஜி. ராமகிருஷ்ணர் பூசாரியாக பணிபுரிந்த தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள காளி கோயிலை கட்டியவர் யார்? யார் அப்படின்னா ராணி ராஸ்மோனி. ராமகிருஷ்ணர் பூசாரியாக பணிபுரிந்த தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள காளி கோவிலை கட்டியவர் வந்து ராணி ராஸ்மோனி. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சமகாலத்தவர் வந்து தயானந்த சரஸ்வதி. 72வது கொஷின். ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கடந்த வியத்தகு கலவை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா விவேகானந்தர். ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என குறிப்பிட்டவர் வந்து விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் காலம் எப்போனா 1863லேருந்து 1902 வரை சுவாமி விவேகானந்தரின் காலம் 1863 to 1902. விவேகானந்தர் டேஸில் கிபி 1863இல் விஸ்வநாத் தத்தா மற்றும் புவனேஸ்வரி தேவிக்கு மகனாக பிறந்தார். எங்கே அப்படின்னா கல்கத்தா. விவேகானந்தர் கல்கத்தாவில் கிபி 1863இல் விஸ்வநாத் தத்தா மற்றும் புவனேஸ்வரி தேவிக்கு மகனாக பிறந்தார். ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று தமது யோக நெறிகள் என்ற நூலில் கூறியவர் யார்? யார் அப்படின்னா விவேகானந்தர். ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று தமது யோக நெறிகள் என்ற நூலில் கூறியவர் வந்து விவேகானந்தர். விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தர் டேஸாம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு சென்று பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். எப்போ அப்படின்னா 1892. விவேகானந்தர் 1892ஆம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு சென்று பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். விவேகானந்தரின் குரு யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தருடைய குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். யாருடைய தலைமையில் இயங்கிய பிரம்ம சமாஜத்தில் விவேகானந்தர் உறுப்பினர் ஆனார்? யார் அப்படின்னா கேசவ் சந்திர சென் தலைமையில் இயங்கிய பிரம்ம சமாஜத்தில் விவேகானந்தர் உறுப்பினர் ஆனார். நெக்ஸ்ட்டு 80வது கொஷின். டேஸாம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. எப்போனா 1893. 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கிபி 1892இல் சுவாமி விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர சேதுபதியும் மதுரையில் சந்தித்தது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். இந்த சந்திப்பு தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா உலக சமய மாநாட்டிற்கு செல்ல வழிகோலியது எனலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. கிபி 1892இல் சுவாமி விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர சேதுபதியும் மதுரையில் சந்தித்தது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். இந்த சந்திப்பு தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா உலக சமய மாநாட்டிற்கு செல்ல வழிகோலியது எனலாம். உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்றுலகோர்.
என்று மாநாட்டில் கூறி உலக சமய ஒற்றுமையை தெளிவுபடுத்தியவர் யார்? யார் அப்படின்னா விவேகானந்தர். உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்றுலகோர் என்று மாநாட்டில் கூறி உலக சமய ஒற்றுமையை தெளிவுபடுத்தியவர் விவேகானந்தர். விவேகானந்தர் டேஸில் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை தொடங்கினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1896. விவேகானந்தர் 1896 அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை தொடங்கினார். 84வது கொஷின். கிபி 1897 டேஸில் உள்ள பேலூரில் ராமகிருஷ்ண இயக்கத்தை விவேகானந்தர் தொடங்கினார். எங்கே அப்படின்னா வங்காளம். கிபி 1897 வங்காளத்தில் உள்ள பேலூரில் ராமகிருஷ்ண இயக்கத்தை விவேகானந்தர் தொடங்கினார். ராமகிருஷ்ண இயக்கத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் பாருங்கள். துறவற மற்றும் மனித சேவையே இதன் முக்கிய நோக்கமாகும். வேதாந்த கொள்கைகள் அடங்கிய கல்வியை அளித்தல், கல்வியோடு கலைகள், அறிவியல், தொழில்கள் பிறவற்றையும் மேம்பாடு அடைய செய்தல். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது துறவற மற்றும் மனித சேவையே இதன் முக்கிய நோக்கமாகும். வேதாந்த கொள்கைகள் அடங்கிய கல்வியை அளித்தல், கல்வியோடு கலைகள், அறிவியல், தொழில்கள் பிறவற்றையும் மேம்பாடு அடைய செய்தல். ராமகிருஷ்ண இயக்கத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும்: பொதுமக்களுக்கு கல்வியை புகட்டும் பணியினை தொடர்ந்து செய்தல், கிராம முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். இவ்வியக்கம் இனம், மொழி, நாடு, சமய வேறுபாடின்றி பூகம்பம், வெள்ளம், தீ, தொற்று போன்றவை ஏற்படும் காலங்களில் மக்களுக்கு சேவையாற்றுதல். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பொதுமக்களுக்கு கல்வியை புகட்டும் பணியினை தொடர்ந்து செய்தல், கிராம முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல், இனம், மொழி, நாடு, சமய வேறுபாடின்றி பூகம்பம், வெள்ளம், தீ, தொற்று போன்றவை ஏற்படும் காலங்களில் மக்களுக்கு சேவையாற்றுதல். மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்த இயக்கம் எது? எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராமகிருஷ்ண இயக்கம். மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்த இயக்கம் ராமகிருஷ்ண இயக்கம். 88வது கொஸ்டின். விவேகானந்தரின் பொன்மொழிகள். ஸோ நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 பொன்மொழிகள் இருக்குது. அடுத்தடுத்த கொஷினில் பேலன்ஸ் வரும். உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் என்று விவேகானந்தர் இளைஞர்களுக்கு போதித்தார். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம் என்பன. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல். விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின், பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது என்று கூறினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் பார்த்துடலாம். உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் என்று விவேகானந்தர் இளைஞர்களுக்கு போதித்தார். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம் என்பன. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல். விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின், பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது என்று கூறினார். விவேகானந்தரின் பொன்மொழிகள் பாருங்கள். அடுத்து ஒரு 4 இருக்குது. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கலாகாது. பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கோள். ஏனென்றால் பொய் வாழவிடாது, உண்மை சாகவிடாது. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது. என்னிடம் வலிமை மிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கலாகாது. பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கோள். ஏனென்றால் பொய் வாழவிடாது, உண்மை சாகவிடாது. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது. என்னிடம் வலிமை மிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன்.
பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர்கள் எலினா பெட்ரோனா பிளாவட்ஸ்கி அம்மையார், கர்னல் ஹால்காட். ஆன்சர் வந்து மேற்கண்ட இருவரும். பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர்கள் வந்து எலினா பெட்ரோனா பிளாவட்ஸ்கி அம்மையார், கர்னல் ஹால்காட். பிரம்மஞான சபை அமெரிக்காவில் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து நியூயார்க். பிரம்மஞான சபை அமெரிக்காவில் எங்கு நிறுவப்பட்டது? நியூயார்க். பிரம்மஞான சபையை தியோசோஃபி இயக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இச்சொல் கிரேக்க வார்த்தையான எந்த இரு சொற்களின் தொகுப்பாகும்? ஸோ பாருங்கள், தியோஸ் சோஃபாஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. பிரம்மஞான சபை வந்து தியோசோஃபி இயக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. தியோசோஃபி இயக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இச்சொல் கிரேக்க வார்த்தைகளான, அதாவது தியோஸ் சோஃபாஸ் என்பது கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையான இரு சொற்களின் தொகுப்பாகும். தியோஸ் என்பதன் பொருள் டேஸ், சோபாஸ் என்பதன் பொருள் டேஸ். தியோஸ் என்றால் கடவுள், சோபாஸ் என்றால் அறிவு என்று பொருள். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. தியோஸ் என்பதன் பொருள் வந்து கடவுள், சோபாஸ் என்பதன் பொருள் வந்து அறிவு. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1882. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1882. அன்னி பெசன்ட் டேசாம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். எப்போனா 1847. அன்னி பெசன்ட் 1847ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். அன்னி பெசன்ட் இந்தியா வந்த ஆண்டு எப்போனா 1897. அன்னி பெசன்ட் இந்தியா வந்த ஆண்டு 1897. இந்த வருடங்களில் வந்து ஏதாவது மாறுபாடு இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அன்னி பெசன்ட் டேசாம் ஆண்டு காசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்கினார். எப்போனா 1898. அன்னி பெசன்ட் வந்து 1898ஆம் ஆண்டு காசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்கினார். இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். பிரம்மஞான சபையின் நோக்கங்கள் பாருங்கள். உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், பழங்கால சமயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்றல், இயற்கை நியதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதே இச்சபையின் முக்கிய நோக்கமாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், பழங்கால சமயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்றல், இயற்கை நியதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதே இச்சபையின் முக்கிய நோக்கமாகும். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் பிரம்மஞான சபையின் நோக்கங்கள். இந்து சமய கோட்பாடுகளான கர்மவினை, மறுபிறவி, ஆன்மாவின் அழியாத இயல்பு, யோக நிலைகள், கடவுளின் அவதாரங்கள் போன்றவற்றை இந்துக்களின் அகக்கண்களை திறக்க செய்தன. அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்ட மேலைநாட்டு பொருளாதார கோட்பாட்டை வன்மையாக கண்டித்தது. எது? பிரம்மஞான சபை. வேதகால பெருமைகளை நிகழ்காலத்தில் கொண்டு வருவதையே நோக்கமாக கொண்டு இயங்கியது. இவ்வியக்கம் சாதி, இனம், ஆண் பெண் பாகுபாடு போன்றவற்றை எதிர்த்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இந்து சமய கோட்பாடுகளான கர்மவினை, மறுபிறவி, ஆன்மாவின் அழியாத இயல்பு, யோக நிலைகள், கடவுளின் அவதாரங்கள் போன்றவற்றை இந்துக்களின் அகக்கண்களை திறக்க செய்தன. அறிவியல் வளர்ச்சியில் ஏற்பட்ட மேலைநாட்டு பொருளாதார கோட்பாட்டை வன்மையாக கண்டித்தது. வேதகால பெருமைகளை நிகழ்காலத்தில் கொண்டு வருவதையே நோக்கமாக கொண்டு இயங்கியது. இவ்வியக்கம் சாதி, இனம், ஆண் பெண் பாகுபாடு போன்றவற்றை எதிர்த்தது. யாருடைய வீரமிக்க உணர்ச்சிமிக்க சொற்பொழிவுகள் இந்தியனே விழித்தெழு எனும் நூலாக வெளியிடப்பட்டது? ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். யாருடைய வீரமிக்க உணர்ச்சிமிக்க சொற்பொழிவுகள் இந்தியனே விழித்தெழு எனும் நூலாக வெளியிடப்பட்டது? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் 1914 டேஸ் எனும் வார வெளியீட்டையும் பின் டேஸ் என்ற நாளிதழையும் தொடங்கினார். என்ன அப்படின்னா பொது வாழ்வு, நவ இந்தியா. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. அன்னி பெசன்ட் 1914 பொது வாழ்வு எனும் வார வெளியீட்டையும் பின் நவ இந்தியா என்ற நாளிதழையும் தொடங்கினார். பிரம்மஞான சபை நிறுவிய கல்வி நிறுவனங்கள்: ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலைப் பள்ளி. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. பிரம்மஞான சபை நிறுவிய கல்வி நிறுவனங்கள் வந்து ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலைப் பள்ளி. ராமலிங்க அடிகளாரின் காலம்
1823 முதல் 1874 வரை. ராமலிங்க அடிகளாரின் காலம் வந்து 1823 முதல் 1874 வரை. 105வது கொஷின். ஆண்மைநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்க இவ்வுலகமெல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவர்க்கும் இறைவன் ஒருவரே, எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கும் சிவம் ஒன்றே, அவரே அருட்பெருஞ்சோதி என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ஆண்மைநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்க இவ்வுலகமெல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவருக்கும் இறைவன் ஒருவரே, எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கும் சிவம் ஒன்றே, அவரே அருட்பெருஞ்சோதி என்று கூறியவர் வந்து ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் 5ஆம் நாள் ராமையா சின்னம்மையாருக்கு 5வது மகனாக எங்கு பிறந்தார்? எங்கே அப்படின்னா வடலூர். ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் 5ஆம் நாள் ராமையா சின்னம்மையாருக்கு 5வது மகனாக எங்கு பிறந்தார்? வடலூர். ராமலிங்க அடிகளார் அருளிய பாடல்களின் தொகுப்பு அதான் வந்து திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் அருளிய பாடல்களின் தொகுப்பு வந்து திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் டேஸில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். ஆன்சர் வந்து 1865. ராமலிங்க அடிகளார் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் வந்து சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம். வள்ளலார் எழுதிய உரைநடை நூல்கள் எவை? மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. வள்ளலார் எழுதிய உரைநடை நூல்கள் வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலார் பாடிய திருவருட்பாவில் எத்தனை பாடல்கள் உள்ளன? எத்தனை அப்படின்னா 6000 பாடல்கள் உள்ளன. வள்ளலார் பாடிய திருவருட்பாவில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 6000 பாடல்கள் உள்ளன. திருவருட்பா எத்தனை திருமுறையாக பகுக்கப்பட்டுள்ளது? எத்தனை அப்படின்னா 6 திருமுறையாக பகுக்கப்பட்டுள்ளது. திருவருட்பா வந்து 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. வள்ளலாரின் முதன்மையான சீடர்களில் ஒருவரான டேஸ் என்பவர் திருவருட்பாவில் முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டார். யார் அப்படின்னா தொழுவூர் வேலாயுதனார். வள்ளலாரின் முதன்மையான சீடர்களில் ஒருவரான தொழுவூர் வேலாயுதனார் என்பவர் திருவருட்பாவில் முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டார். வள்ளலாரின் சமய நெறிகள் பாருங்கள், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. எவ்வுரையும் அதாவது எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளை, அவற்றை துன்புறுத்தக்கூடாது, எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளை, அவற்றை துன்புறுத்தக்கூடாது, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரால் பலியிடுதல் கூடாது, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அவற்றின் பெயரால் பலியிடுதல் கூடாது, படித்தவர்களுக்கு சாதி, சமயம், இன, மொழி போன்ற வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும். படித்தவர்களுக்கு சாதி, சமயம், இனம், மொழி போன்ற வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் 115வது கொஷின், வள்ளலாரின் சமய நெறிகள். இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆவார். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆவார். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழி. மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழி. இறைவனை அருட்பெருஞ்சோதியாக உணர்ந்து குறுகிய சமய எல்லைக்கோடுகளை கடந்து சமய ஒற்றுமைக்கான ஒருமைப்பாடு காண வேண்டும். இறைவனை அருட்பெருஞ்சோதியாக உணர்ந்து குறுகிய சமய எல்லைக்கோடுகளை கடந்து சமய ஒருமைப்பாடு காண வேண்டும். இசை கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும். இசை கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும். சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்களாகும். சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்களாகும். மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும். மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி.
வள்ளலாரின் சமூக நெறிகள், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமய நெறிகள் பார்த்தோம். இப்போ வள்ளலாருடைய சமூக நெறிகள் பார்க்கலாம். சமூக பிரிவும் சாதி பிரிவும் பொருளற்றவை, அறியாமையின் வெளி தோற்றங்களை சுட்டிக்காட்டி சமூக அமைப்பில் மாற்றம் தேவை என்றார். சமூக பிரிவும் சாதி பிரிவும் பொருளற்றவை, அறியாமையின் வெளி தோற்றங்களை சுட்டிக்காட்டி சமூக அமைப்பில் மாற்றம் தேவை என்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகத்தோர் அடையலாம் என்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகத்தோர் அடையலாம் என்றார். மனித பிறவைகளிடத்தும் பிற உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் என்றார். மனித பிறவைகளிடத்தும் பிற உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் என்றார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. வள்ளலார் இளம் சமூகத்தினருக்கு கூறிய நெறிகள் எவை? பாருங்கள். நல்லதோர் மனத்தை நடுங்க செய்யாதே, நல்லதோர் மனத்தை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பார்த்திராதே, பசித்தோர் முகத்தை பார்த்திராதே, குருவை வணங்கி தயங்கி நிற்காதே, குருவை வணங்கி தயங்கி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்க விருட்சம் அழிக்காதே, வெயிலுக்கு ஒதுங்க விருட்சம் அழிக்காதே, தாய்மொழியை தள்ளி நடக்காதே என்று கூறினார். தாய்மொழியை தள்ளி நடக்காதே. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. 118வது கொஷின். மறைகளால் கூறப்படும் வேள்வி முறைகளும் மற்ற சடங்கமில்லாமல் அன்பினும் உள்ளத்தால் ஆண்டவனை அடையலாம் என்றும் அவன் ஒளிமயமானவன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார். மறைகளால் கூறப்படும் வேள்வி முறைகளும் மற்ற சடங்கமில்லாமல் அன்பெனும் உள்ளத்தால் ஆண்டவனை அடையலாம் என்றும் அவன் ஒளிமயமானவன் என்றும் கூறியவர் வள்ளலார். ஸ்ரீ நாராயண குருவின் காலம் 1856 1928 வரை. ஸ்ரீ நாராயண குருவின் காலம் 1856 1928 வரை. ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகே டேஸ் கிராமத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா செம்பழுந்தி. ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகே செம்பழுந்தி கிராமத்தில் பிறந்தார். நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யார் அப்படின்னா ஸ்ரீ நாராயணகுரு. நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ நாராயணகுரு வாழ்ந்த காலத்தில் மக்கள் எத்தனை பிரிவாக பிரிந்து வாழ்ந்தனர்? 2 பிரிவு. ஒன்று அவர்ணர், இன்னொன்று பார்த்திங்கன்னா சவர்ணர். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. ஸ்ரீ நாராயணகுரு வாழ்ந்த காலத்தில் மக்கள் எத்தனை பிரிவாக பிரிந்து வாழ்ந்தனர்? அவர்ணர், சவர்ணர். ஸ்ரீ நாராயணகுரு எந்த நூல்களை மலையாளத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? திருக்குறள், ஈசோ வாசியோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸ்ரீ நாராயணகுரு எந்த நூல்களை மலையாளத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? திருக்குறள், ஈசோ வாசியோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம். ஸ்ரீ நாராயணகுரு திருவனந்தபுரத்திற்கு அருகில் எந்த இடத்தில் கோவில் கட்டினார்? ஆன்சர் அருவிபுரம். ஸ்ரீ நாராயணகுரு திருவனந்தபுரத்திற்கு அருகில் எந்த இடத்தில் கோவில் கட்டினார்? அருவிபுரம். ஸ்ரீ நாராயணகுரு டேஸில் நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவினார். எப்போனா 1903. ஸ்ரீ நாராயணகுரு 1903 தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவினார். ஸ்ரீ நாராயணகுருவின் சமூக தொண்டுகள் எவை? ஈழவ சமுதாயத்தில் காணப்படும் தீண்டாமை முறையை ஒழித்து அனைத்து சமூகத்தையும் சமநிலைப்படுத்த பாடுபட்டார். எண்ணற்ற கோயில்களை கட்டி அனைத்து மக்களையும் வழிபட செய்தார். சமுதாய பிரச்சனைகளான திருமண சடங்குகள், மத வழிபாட்டு முறையை எதிர்த்து போராடினார். இவருடைய கருத்து ஒரே சாதி ஒரே சமயம் மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்பதாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஈழவ சமுதாயத்தில் காணப்படும் தீண்டாமை முறையை ஒழித்து அனைத்து சமூகத்தையும் சமநிலைப்படுத்த பாடுபட்டார். எண்ணற்ற கோயில்களை கட்டி அனைத்து மக்களையும் வழிபட செய்தார். சமுதாய பிரச்சனைகளான திருமண சடங்குகள், மத வழிபாட்டு முறையை எதிர்த்து போராடினார். இவருடைய கருத்து ஒரே சாதி ஒரே சமயம் மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்பதாகும். ஈஸ்வரசந்திர வித்யாசாகர் காலம் எப்போனா 1820 1891 வரை. ஈஸ்வரசந்திர வித்யாசாகர் காலம் 1820 முதல் 1891 வரை. ஈஸ்வரசந்திர வித்யாசாகர் 1820 எங்கு பிறந்தார்?
எங்கே அப்படின்னா வங்காளம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1820 எங்கு பிறந்தார்? வங்காளம். வங்க அகர வரிசையை மறு உருவாக்கம் செய்தவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வங்க அகர வரிசையை மறு உருவாக்கம் செய்தவர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வங்காளத்தில் சமூக சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவரும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யாரை போற்றும் வகையில் வங்காளத்தில் ஈக்லி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யாரை போற்றும் வகையில் வங்காளத்தில் ஈக்லி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர்கள் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், மகாதேவ் கோவிந்த ரானடே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி. விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர்கள் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், மகாதேவ் கோவிந்த ரானடே. விதவைகள் மறுமண சட்டம் 1856 டல்கோசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. விதவைகள் மறுமண சட்டம் 1856 டல்கோசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? கானிங் பிரபு. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 விதி எண் டேஸின் படி கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 விதி எண் 15 படி கொண்டு வரப்பட்டது. ஜோதிபா பூலேவின் காலம் 1827 1890 வரை. ஜோதிபா பூலேவின் காலம் 1827 1890 வரை. ஜோதிபா பூலே மராத்திய மாநிலத்தில் டேஸ் என்னும் இடத்தில் பிறந்தார்? எங்கே அப்படின்னா பூனா. ஜோதிபா பூலே மராத்திய மாநிலத்தில் பூனா என்னும் இடத்தில் பிறந்தார். ஜோதிபா பூலே எந்த இடத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார்? எங்கே அப்படின்னா புத்வார் பீத். ஜோதிபா பூலே எந்த இடத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார்? புத்வார் பீத். அண்டர் கல்விக்குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அறிக்கை சமர்ப்பித்தவர் யார்? யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. அண்டர் கல்விக்குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அறிக்கை சமர்ப்பித்தவர் வந்து ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே டேசாம் ஆண்டு சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்? எந்த ஆண்டுனா 1873. நிறைய டைம் கேட்ட கொஷின். இந்த சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னா உண்மை அறியும் சங்கம். ஜோதிபா பூலே 1873 ஆண்டு சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். அயோத்திதாச பண்டிதருடைய காலம் 1845 1914 வரை. அயோத்திதாச பண்டிதருடைய காலம் 1845 1914 வரை. தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஏன்னா அயோத்திதாச பண்டிதர். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன். அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். அயோத்திதாச பண்டிதர் 1907 ராயப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு அன்றைய காலனா மதிப்பில் டேஸ் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார்? எது அப்படின்னா ஒரு பைசா தமிழன். அயோத்திதாச பண்டிதர் 1907 ராயப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு அன்றைய காலனா மதிப்பில் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். ஒரு பைசா தமிழன் செய்தித்தாள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு டேஸ் என்ற பெயரில் வெளிவந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழன் என்ற பெயரில் வெளிவந்தது. ஒரு பைசா தமிழன் செய்தித்தாள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழன் என்ற பெயரில் வெளிவந்தது. அயோத்திதாச பண்டிதர் யாரிடம் கல்வி கற்றார்? யாரிடம் அப்படின்னா வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வி கற்றார். அயோத்திதாச பண்டிதர் யாரிடம் கல்வி கற்றார்? வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வி கற்றார். வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதருடைய காலம் எப்போனா 1834 1900 வரை. வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதருடைய காலம் வந்து 1834 1900 வரை. ஸோ இந்த காத்தவராயன் வந்து அயோத்திதாச பண்டிதரிடம் வந்து கல்வி கற்றதுனால தான் அந்த காத்தவராயன் பெயர் என்ற இயற்பெயரை விட்டுட்டு ஆசிரியர் பெயரை தன் பெயரை வந்து மாற்றிக்கிட்டார் காத்தவராயன், அதாவது அயோத்திதாச பண்டிதர். கந்துக்குரி விரோஸ்லிங்கம் காலம் எப்போ அப்படின்னா 1847 1919 வரை. கந்துக்குரி விரேசலிங்கம் காலம் வந்து 1847 1919 வரை. தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யாருன்னா கந்துக்குரி விரேசலிங்கம். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யாருன்னா கந்துக்குரி விரேசலிங்கம்.
கந்துக்குரி வீரேசலிங்கம் 1848ஆம் ஆண்டு ஆந்திராவில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா ராஜமுந்திரி. கந்துக்குரி வீரேசலிங்கம் 1848ஆம் ஆண்டு ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி என்ற இடத்தில் பிறந்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்க 1876 விவேகவர்த்தினி என்ற செய்தித்தாளை தொடங்கியவர் யார்? யார் அப்படின்னா கந்துக்குரி வீரேசலிங்கம். பெண் கல்வியை ஊக்குவிக்க 1876 விவேகவர்த்தினி என்ற செய்தித்தாளை தொடங்கியவர் வந்து கந்துக்குரி வீரேசலிங்கம். 1874ஆம் ஆண்டு பொது பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றம் அடைய செய்தவர் யார் அப்படின்னா கந்துக்குரி வீரேசலிங்கம். 1874ஆம் ஆண்டு பொது பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றம் அடைய செய்தவர் கந்துக்குரி வீரேசலிங்கம். ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை 1881 நடத்தி வைத்தவர் யார்? அதுவும் வந்து கந்துக்குரி வீரேசலிங்கம். ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை 1881 நடத்தி வைத்தவர் வந்து கந்துக்குரி வீரேசலிங்கம். கந்துக்குரி வீரேசலிங்கம் டேசாம் ஆண்டு இத்காரணி பள்ளியை தொடங்கினார். எந்த வருஷம்னா 1908. கந்துக்குரி வீரேசலிங்கம் 1908ஆம் ஆண்டு இத்காரணி பள்ளியை தொடங்கினார். ஈவே ராமசாமியின் காலம் 1879 முதல் 1973 வரை. ஈவே ராமசாமியின் காலம் 1879 முதல் 1973 வரை. ஈவே ராமசாமி 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் டேஸ் என்ற இடத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா ஈரோடு. ஈவே ராமசாமி 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் ஈரோடு என்ற இடத்தில் பிறந்தார். ஈவே ராமசாமி எந்த இதழ்கள் மூலம் தமது சுயமரியாதை கொள்கைகளை வெளியிட்டார்? குடியரசு, புரட்சி, விடுதலை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஈவே ராமசாமி எந்த இதழ்கள் மூலம் தமது சுயமரியாதை கொள்கைகளை வெளியிட்டார்? குடியரசு, புரட்சி, விடுதலை. பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. பெரியார் 1929 முதல் 1932 வரை எந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தம்முடைய சுயமரியாதை கொள்கைகளை விளக்கி கூறினார்? மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மன், கிரீஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பெரியார் 1929 முதல் 1932 வரை எந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு தம்முடைய சுயமரியாதை கொள்கைகளை விளக்கி கூறினார்? மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மன், கிரீஸ். பெரியாரின் சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் 1973ஆம் ஆண்டு டேஸ் என பாராட்டி விருது வழங்கியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. பெரியாரின் சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் 1973ஆம் ஆண்டு புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி விருது வழங்கியது. பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டம் கேரளாவில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் தீண்டாமை ஒழிப்பிற்காக திருவாங்கூர் மன்னருக்கு எதிராக போராடி வெற்றி கண்டார். எங்கே அப்படின்னா வைக்கம். பெரியாரின் முதலாவது சமுதாய போராட்டம் கேரளாவில் உள்ள வைக்கம் என்ற இடத்தில் தீண்டாமை ஒழிப்பிற்காக திருவாங்கூர் மன்னருக்கு எதிராக போராடி வெற்றி கண்டார். சரியானதை தேர்ந்தெடு. பாருங்கள், 1835ஆம் ஆண்டு மெக்காலே கல்விக் கொள்கை உருவானது. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்விக் கொள்கை உருவானது. 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மூணுமே முக்கியமான கொஷின்ஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். 162வது கொஷின் பொறுத்துக்க. பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் யார்? ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண இயக்கம் வந்து சுவாமி விவேகானந்தர். பிரம்ம ஞான சபை வந்து பிளாவட்ஸ்கி அம்மையார். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எது? ராஜாராம் மோகன் ராய் சம்வாத் கௌமுகி என்பது வந்து சரி. ராஜாராம் மோகன் ராய் சம்வாத் கௌமுகி என்பது வந்து சரி. இப்போ நவ இந்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த இந்து வந்து ஜி சுப்பிரமணியம். கந்துக்குரி வீரேசலிங்கம் தான் வந்து விவேக வர்த்தினி. ஸோ அதில் சரியானது வந்து சரியாக கொடுத்துங்கிறது ஆப்ஷன் பி மட்டும். 164 பொறுத்துக்க.
ஆத்மீய சபை ராஜாராம் மோகன் ராய் 1815 தொடங்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆத்மாராங் பாண்டுரங்கால் தொடங்கப்பட்டது. விதவைகள் மறுமண சட்டம் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1856. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள் 1865. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் கொடுத்துட்டு கால வரிசைப்படுத்துக்குன்னு கூட கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அதனால் ஆண்டுகளும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 165வது கொஷின். கூற்று ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாக இருந்தார். காரணம் தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாக இருந்தார். காரணம் தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. விடுபட்ட இடத்தில் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. இப்போ மூல் சங்கர் தயானந்த சரஸ்வதியுடைய இயற்பெயர். நரேந்திரநாத் தத்தா வந்து விவேகானந்தருடைய இயற்பெயர். கடாதர் செட்டர்ஜி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இயற்பெயர். காத்தவராயன் பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர். ஸோ காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர். இங்கே ஆன்சருக்கு பாருங்கள் ஆப்ஷன் சி. 167. மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர் வந்து ராமலிங்க அடிகள். சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. நிறுவப்பட்ட ஆண்டு 1873. சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் வந்து ஜோதிபா பூலே. உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே யாருடைய கூற்று? யார் அப்படின்னா விவேகானந்தர். உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே யாருடைய கூற்று? விவேகானந்தர். இந்தியா இந்தியருக்கே யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே என்று முழங்கியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இதோட வெற்றிகரமாக இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. அடுத்த ஒரு லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.